ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அல்லது சோள மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை ஊற வைக்கலாம் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இதில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடலாம். சிக்கன் 3/4 பங்கு அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. தோசைக்கல்லையே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன அளவுக்கு கல்பாசி, சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, நட்சத்திர சோம்பு இருக்கு இல்லையா, அது 2 பீஸு, ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை நம்ம வறுக்க வேண்டாங்க, அப்படியேனும் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகாயை நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சு வச்சுருங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தக்காளி, நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற மிளகாய், வரமிளகாய்ங்க, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கலரே பாருங்கள், நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தக்காளி, வரமிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சது எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கனால நல்லா அதோட ரா ஃப்ளேவர் எல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க.
நீங்கள் சில்லி பவுடர் சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாதுங்க. நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கனால நல்லா கலர் கிடைக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஐட்டம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த பவுடரே நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக நான் வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி பீஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு தேவைன்னா இது கூட குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து வறுத்துருக்கோம். அதனால் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் மிளகு ஜீரகம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இப்படி இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து எடுத்துருக்குறோங்க. 3/4 பங்கு அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் இது கூட கலந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா சிக்கனோட எல்லா பகுதியிலையுமே ஒட்டுற மாதிரி. இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாங்க. இது ஒரு நல்ல ஸ்டார்டராக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வரமிளகா ஊற வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த தண்ணியை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் தளர இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் விந்தகி ஃபுட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.